இந்த வீடியோவில் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கூகுள் ஆட்ஸை பயன்படுத்தி ஃபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கூகுள் ஆட்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் கேம்பெயின் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஜஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வெப்சைட்டு நம்ம ப்ராடக்ட்டு நம்ம எதை ப்ரமோட் பண்ணாலும் சரி அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பு இமேஜஸ் அண்டு கூகுள் சர்ச் இன்ஜின் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரே தான். அதை நம்ம தனித்தனியாக கேம்பெயின் ரன் பண்ண தேவையில்ல. யூடியூப்புக்கு தனியாக, ஜிமெயிலுக்கு தனியாக. நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த இமேஜஸ்ன்னு நம்ம அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம், வீடியோஸ் யூடியூப்பில் அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம், அந்த ஷாப்பிங்கில் அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம், ஜிமெயில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் சொல்லுவாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் கேம்பெயின் இப்போ எப்படி க்ரியேட் பண்ண பார்க்குறோம். ஜஸ்ட் உங்களோட கூகுள் ஆட்ஸை லாகின் பண்ணிவிட்டு இந்த இதில் நியூ கேம்பெயின்ஸ் ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அகைன் இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்ன்னு இருக்கா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல கண்டினியூன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் புரியுறக்காண்டி பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்னே இருக்கட்டும். என்னுடைய கேம்பெயின் நேம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே எந்த நேம் என்ன கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து கண்டினியூன்னு கொடுத்துறேன். உங்களுக்கு இந்த இடத்துல பிட்டிங் கன்வர்ஷன் இருக்கா இங்கே போய்ட்டு உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் வேறு எது வேணால் கொடுத்தோம்னா நான் அதாவது கன்வர்ஷன் கொடுத்துட்டு செட் காஸ்ட் பர் கன்வர்ஷன், அதாவது ஒரு காஸ்ட்டுக்கு வந்து காஸ்ட் பர் ஆக்ஷன், ஒரு கன்வர்ஷனுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு கேட்குது. உதாரணத்துக்கு நான் வந்து ₹1 கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ₹1 கொடுத்துக்கிறேன். இங்கே பிட் ஃபார் நியூ கஸ்டமர், அதாவது புதுசாக வர கஸ்டமருக்கு நம்ம பிட் செட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸோ நான் அந்த டிக் ஆப்ஷன் எடுத்து விட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துறேன். இங்கே நம்மளோட லொக்கேஷன் நம்ம எந்த ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறோம், அது வந்து இந்தியாவில் இருக்க பண்ணுறீங்களா இல்லை வேறு பண்ணுறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் லொக்கேஷன் சென்னையில் இருக்குது. ஸோ நான் என்டர் அனதர் லொக்கேஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல போய்ட்டு சென்னைன்னு மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் டார்கெட்டுன்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷுன்றது இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்னு சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். இங்கே அகெயின் இந்த நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துறேன். இப்போ ஆட் குரூப் நேம், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் குரூப் நேம் வந்து பார்த்திங்கன்னா அசட் குரூப்னு இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த இதுக்கு வந்து ப்ரமோட் பண்ண போகிறோமோ நம்மளுடைய வெப்சைட் URL, அது வந்து இதுதான் என்னுடைய வெப்சைட். நான் வெப்சைட் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த இருக்கு பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸிமம், அது வந்து உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப், ஜிமெயில், கூகுள், டிஸ்பிளே ஆட்ஸு ப்ளஸ் வந்து இந்த சர்ச் இன்ஜின் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஷோ ஆகும். இப்போ ஒன்று ஒன்றா பண்ணி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் உங்களுக்கு என்ன இமேஜ் ஷோ ஆகுமோ அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட இமேஜோட URL வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கிளாஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இப்போ நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டோம்னா கூகுள் யாராச்சும் இமேஜ்னு சர்ச் பண்ணுவாங்களே அப்பயும் நம்மளுடைய இது வந்து ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய இந்த இமேஜை கொடுத்துருக்கேன். இது எப்படி எடுத்துகிட்டு வரோம்னா நம்ம இங்கே மேலே வெப்சைட் URL கொடுத்தாங்களே அங்கேருந்தே அந்த இமேஜ் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி இல்லையா நீங்கள் கூகுள்லேருந்து அசட் லைப்ரரி கொடுத்துட்டு நம்ம சிஸ்டம்லேருந்தும் இந்த இமேஜஸ் வந்து போட்டுக்கலாம். தென் லோகோ, நம்ம பிஸ்னஸ்க்கு ஏதாச்சும் லோகோ அந்த மாதிரிலாம் லோகோ ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லோகோன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சிஸ்டத்துலேருந்து இப்போ வந்து லோகோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து என்னுடைய லோகோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஒன்ஸ் லோகோஸ் அப்லோட் பண்ணோன்னா இந்த இடத்துல சேவ்னு கொடுத்தீங்கன்னா லோகோ வந்து சேவ் ஆகிடும். அண்டு வீடியோ, இப்போ வந்து நம்மளோட யூடியூப்பில் வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் அந்த வீடியோக்குள்ளே ப்ளஸ் வீடியோன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதை வந்து யூடியூப்லேருந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் யூடியூப்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல போய்ட்டு நான் வந்து டிஜிட்டல் ஜிவிக்குன்னு கொடுத்தேன்னா அதுக்கு கீழே இருக்க வீடியோஸ் ஃபுல்லாக வரும். இதில் எந்த வீடியோ வேணுமோ நான் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோஸ் வந்து நான் இது பண்ணுறேன். உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எந்த வீடியோஸ் கரெக்டாக இருக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. அதாவது நான் கூகுள் ஆட்ஸ்ன்ற கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கீழே வந்து ஹெட்லைன்ஸ்,
நம்ம எதை ப்ரமோட் பண்ண போகிறோம், எந்த பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ண போகிறோமோ அது ரிலேட்டடாக கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் கொடுத்தோம் பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும் இந்த இடத்துல. ஸோ நான் இங்கேருந்து இதை காப்பி பண்ணி அப்படியே போட்டுறேன். நம்மளோட வெப்சைட்டில் என்னென்ன இது இருக்கோ ஜஸ்ட் நான் அதை பூரா போடுறேன். இங்கே உங்களால் எவ்வளோ டீட்டெயில் தர முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஜஸ்ட் ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே கொடுங்க, கம்மியாக கொடுக்காம. கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கீழே லாங் ஹெட்லைன்ஸ்னு வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா ப்ரீஃபாக ப்ரொவைட் லேபிள் இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துறேன். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தா நம்மளுடைய கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நல்லாவே கொடுங்க. உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயினை பொறுத்தளவு கூகுள் ஆட்ஸில் உங்களுக்கு நிறையா டிஸ்கிரிப்ஷன் வந்து சர்ச் பண்ணணும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இருக்கு பாருங்கள் ஆர்ட் ஸ்ட்ரென்த், இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து நல்லா ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய பிஸ்னஸ் நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதாவது டிஜிட்டல் இந்த உங்கள் பிஸ்னஸ் நேம், உங்கள் பிஸ்னஸ் நேம் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன் இருக்கா, இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். இதை கொடுத்துட்டோம்னா உங்கள் கஸ்டமர் வந்து அந்த கார்டை கிளிக் பண்ணோன்னே எங்கே வரணும்னு கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆடை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வரதுக்குள்ள ஸ்டாப் நோன்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு தேவை. ஸோ நான் ஸ்டாப் நோன்னு கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துருக்கேன். என்னுடைய வெப்சைட் வந்து ஆடியன்ஸ் வந்து டைரெக்டாக வந்துடுவாங்க. இல்லைங்களா? இப்போ இந்த ஆடோட ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ ஆடோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ் வந்து இன்னும் பத்தலைன்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து இமேஜஸ் வந்து நம்மளோட சிஸ்டத்துலேருந்தோ அதாவது ரிலவெண்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம எடுத்து தரலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஆடோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணாலும் இந்த ஆட் ஸ்ட்ரென்த்துன்றதை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறையா பேர்த்த போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? அதுக்காண்டி நம்ம தேவையில்லாம் கொடுக்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் ரிலவெண்ட்டானதை கொடுத்து இந்த ஆட் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இப்போ வந்து ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் நிறைய இமேஜஸ், நிறைய வீடியோஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஹெட்டிங்கில் டிக் மார்க் வருது, அப்போ வந்து ஹெட்டிங் நல்லா கொடுத்துருக்கணும்னு அர்த்தம். இந்த மாதிரி மற்ற எல்லா ஆப்ஷன்ஸையும் நல்லா கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா சர்ச் டேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். இப்போ நீங்கள் பூரா அட்வர்டைஸ்மெண்ட்டை கீவேர்ட்ஸ் வந்து மக்கள் வந்து எந்த வார்த்தை போட்டு தேடுனா வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் போய்ட்டு நம்மளுடைய வெப்சைட் இருக்குது பாருங்கள், இங்கே போய்ட்டு நம்மளுடைய மெயின் கீவேர்ட்ஸ் இதெல்லாம் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆடியன்ஸ் வந்து எதை போட்டு தேடுனா வரணும் அப்படின்றத நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து அந்த வார்த்தையை தேடும்போது ஈஸியாக நீங்கள் வந்து ரேங்க் ஆவீங்க. ஜஸ்ட் நான் என்னுடைய வெப்சைட்லேருந்து நிறையா கீவேர்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்ஷனை ஃபுல் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ டெமோனால ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 4 கீவேர்ட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி எல்லா கீவேர்டும் கொடுங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்னல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போனேன்னா ஆடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நேராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெமோகிராஃபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு நான் வந்து மென்ஸ் ஷூ வச்சு விற்கிறேன், அது வந்து லேடிஸ் வாங்க மாட்டான்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இதை எடுத்துக்கிட்டோம்னா மென் மட்டும் உங்கள் ப்ராடக்ட் காமிக்கும். இது நீங்கள் ஃபீமேல் ப்ராடக்ட் விற்கிறீங்க, மேல் எடுத்துக்கிட்டேன்னா ஃபீமேலுக்கு மட்டும் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கப்படி செட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 2 பேர்த்துக்கு காமிக்கிற மாதிரியே இருக்கட்டும். ஜஸ்ட் அகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பட்ஜெட், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டே பட்ஜெட் வைங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒருவேளை அந்த ரிசல்ட் எதிர்பார்த்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம நிறையா கற்றுக்குருவோம். 500 கொடுக்குறேன் என்னுடைய பட்ஜெட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம கேம்பெயின் வந்து கூகுள் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்கு ஒன்ஸ் ரிவ்யூ ஆனோன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து நம்ம கேம்பெயின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுங்க. ஒன்ஸ் எல்லா டீட்டெயிலும் காமிக்கும். நம்ம இதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் நான் இந்த சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படியே பப்ளிஷ் கேம்பெயின் கொடுத்தோம்னா நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கேம்பெயின் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் நம்ம எங்களை கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கஸ் இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி தரோம். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.